வெல்கம் டு டிஎன் ரியாலிட்டி எக்ஸ்பிரஸ். நம்ம இன்னைக்கு பார்க்குற சீஃப் கெஸ்ட் யாருன்னா, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில நிறைய யங்ஸ்டர்ஸோட ஜேர்னில பேக் போனா இருக்கிற, அது மட்டும் இல்லைங்க, ரியல் எஸ்டேட்டோட பாஷான்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் ஜானகிராமன், சிஓ ஆஃப் ப்ராப்ஷலை தான் பார்க்க போறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். சார், இப்போ துபாய் பத்தி ஆட்ஸ் வந்து நிறைய பார்க்குறோம் சார். ரியல் எஸ்டேட்ல சென்னையில இருக்க பீப்புள் வந்து துபாயில இன்வெஸ்ட் பண்றது நல்ல ரெண்டல் இன்கம், அது மட்டும் இல்லாம நிறைய டாக்ஸேஷன் வந்து பெனிஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அந்த ஆடு ஃபர்ஸ்ட் உண்மையா சார்? இல்லை, அது உண்மைதான். ஏன்னா துபாய் வந்து பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் துபாய் தான். இன்னைக்கு நிறைய பேர் துபாயில் ரெண்டல் இன்கம் ஜாஸ்தி வருது. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து சின்னதாக வாங்கி வச்சாலுமே மாதம் 2-3 லட்சம் சம்பாதிக்கணும்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்னையில் ஃபர்ஸ்ட் நம்ம நேட்டிவ் பிளேஸில் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப்டி பண்ணிட்டு அதுக்கு மேலே எக்ஸஸாக இருந்தால் நீங்கள் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சார், சென்னையில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இப்போ எப்படி இருக்கு? ஃபியூச்சரில் எப்படி பூம்? சென்னை மார்க்கெட் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. கொரோனாக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கலாக வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்பீடாக க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எங்கேயுமே ப்ராடக்ட் இல்லை. செங்கல்பட்டு தாண்டினாலுமே இன்னைக்கு 2500 ரூபா விற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஈவன் செங்கல்பட்டு இந்த பக்கம் பூந்தமல்லி தண்டலமும் தாண்டினாலுமே 3000 3500 சொல்லி விற்கிறாங்க. இன்சைட் சென்னை பார்த்தீங்கன்னா 14,000 இப்போ 25,000 வரை ஸ்கொயர் ஃபீட் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. சென்னை மார்க்கெட்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட்டு. ஏன்னா இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா எல்லாம் மெட்ரோ கட்டி முடிச்சிடுவாங்க. இப்போ ஒரு 10,000 ரூபா விற்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இன்னொரு 5 இயர்ஸ் டவுன் த லைனில் கண்டிப்பாக 15,000 16,000 போயிடும். ஸோ சென்னை மார்க்கெட்டு சூப்பராக இருக்குது. அடுத்த 4-5 இயர்ஸ் டவுன் த லைனில் ப்ராடக்டே கிடைக்காது. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ சீக்கிரமாக சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ நல்லது. சார், இந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் ஜிஎஸ்டிலாம் டிராவல் பண்ணும்போது பிளாட் ஸ்டார்ட் ஃப்ரம் 11 lakhs 12 lakhs இருக்கு. அதை பார்த்தா என்ன சார்? என்ன புரியுது உங்களுக்கு? ஒன்றுமே புரியல. அதான் ஒன்றுமே புரியலன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும். நீங்கள் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிளாட் ஸ்டார்ட் ஃப்ரம் 11 lakhs அப்படின்னா ஒரு 10 lakhs போடுறாங்க. அதோட முடிஞ்சிருமா? இல்லை, அதோட முடியாது. இருக்கிறதுலே கம்மியான ஸ்கொயர் ஃபீட் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த லேஅவுட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். அது இன்டூ பேசிக் ப்ரைஸ் இருக்கும் பாருங்க. அந்த ப்ரைஸை இன்டூ பண்ண ஒரு அமௌண்ட் வருது, அதான் அந்த 10 lakhs. அதை தவிர்த்து உள்ளே போய் சில கம்பெனியில் லேண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. லேண்ட் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் போடுவாங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்கும். லேண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி 18% எக்ஸ்ட்ரா வரும். அப்புறம் பட்டா வாங்கி கொடுக்குறதுனா பட்டாக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்குவாங்க. அப்புறம் லீகல் அண்ட் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் வாங்குவாங்க. இந்த பத்திரப்பதிவு பண்ணும்போது சில ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் உண்டான காசு வாங்குவாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு வாங்குவாங்க. இப்போ வந்து எல்லாம் ப்ரொமோட்டர் பில்டரு கஸ்டமர் எல்லாம் தெளிவாக இருக்கு. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு கம்பெனிக்குள்ள போய் நீங்கள் பிளாட்டை சூஸ் பண்ணாலே ஃப்ளாட்டை சூஸ் பண்ணாலுமே காஸ்ட் ஷீட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. பிளாட் நம்பர் 20 1200 சதுரடி, இதான் ப்ரைஸு, இதான் லீகல் சார்ஜஸ், டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு அமௌண்ட்டை ஃபிகரை அரைவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிளாட் வாங்க போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி தான் எப்பவுமே விளம்பரத்தில் ஒரு மினிமம் வேல்யூ தான் போடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா உள்ள ப்ராடக்ட்டை நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், இந்த 7 லட்சம் 8 லட்சம் வச்சிருக்க கஸ்டமர் ஒரு 10 லட்சம் விளம்பரம் போட்டிருக்கேன், ஒரு 3 லட்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வாங்கிடலான்னு ஒரு ஹாப்பினஸ்லேயே ஒரு கான்ஃபிடென்ட்ல வருவாங்க. 15 லட்சம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போட்டிங்கன்னா, ஓவரால் காசு போட்டிங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி ஒரு ஸ்டெப் கூட இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸும் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு வந்து நெக்ஸ்ட் எப்படியா வாங்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல முயற்சியில் தான் அந்த சின்ன மண்டபம். சரி சார், மார்க்கெட்ல ஆடு பார்ப்பேன் சார். 999 ஒன்லி, 1999 ஒன்லி. அதுக்கு கீழே பார்த்தா சின்னதா ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் சொல்றீங்க, எதுக்கு? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா, முன்னாடி ரியல் எஸ்டேட்டில் ப்ரைஸிங் எப்படி கொடுத்துருந்தோம்னா, ஒரு 1000 ரூபாய் ஒரு ப்ராடக்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னா 1000 rupees அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என்ன ஆகுது, பக்கத்தில் இருக்கவங்க வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, இந்த பக்கம் இருக்கவங்க ரொம்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தராங்க, அந்த பக்கம் இருக்கவங்க டிவி ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பிம்பம் கிரியேட் ஆகி கஸ்டமர்ஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 1000 ரூபாய் சொன்னால் உங்கள் சைட்டாக 500 rupeesலேருந்து தான் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி அவங்க நெகோஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ரியல் எஸ்டேட்டில் அடுத்த லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட லேண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட்டுமே லேண்டு காஸ்ட்டுமே உடச்சி மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஸோ அதனால கால்ஸ் நிறைய வரும், கஸ்டமர் வருவாங்க, அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சுக்கலான்ட்டு நான் முடிச்சிடுறேன். லேண்ட் காஸ்ட்டு ப்ளஸ் லேண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் ரெண்டும் சேர்த்து தான் மார்க்கெட் ப்ரைஸு. அந்த மார்க்கெட் ப்ரைஸை ரெண்டாக உடச்சி மார்க்கெட்டிங்காக காமிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ₹1 கார் வாங்க முடியுமான்னு கேட்டேன் இல்லையா, அதே கண்டென்ட் தான். ப்ரைஸிங்கை வந்து உடச்சி கஸ்டமருக்கு இன்னும் கொஞ்சம் பர்டன் கம்மியாக இருக்குது, வாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றதுக்காக, கஸ்டமர் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ப்ரைஸிங் டேக் போடுறமே தவிர்த்து உள்ளே வந்தால் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லிடும். இப்போ டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் கொடுத்தா நான் ஆகணும். அப்போ எதுக்கு சார் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் போட்டுருக்கீங்க? மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்கின பிறகு மெயின்டெனன்ஸ் பண்ணல.
அங்க செடி வளரக்கூடாது, உள்ள மாடு அது எல்லாமே டெவலப்மெண்ட்லயே வந்துருதே சார். டெவலப்மெண்ட் நீங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் பண்ண ரோட் டெவலப்மெண்ட், கிஃப்ட் டீடு, டிடிசிபி அப்ரூவல், ரேரா அப்ரூவல், லோக்கல் பாடி அப்ரூவல், ஸ்ட்ரீட் லைட் போட்டது, கேட்ட போட்டது, ஆள போட்டது, அதுக்கு உண்டான காஸ்ட். ஓகே. மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்ஸ் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த பிளாட்டை நான் மெயின்டைன் பண்ணணும்ல. யாரும் உள்ள வராம இருக்கணும், செடி வளராம இருக்கிறதுக்கு அங்க பார்க் மெயின்டைன் பண்ணணும், இபி லைன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தனியா வரும். ஸோ லேண்ட் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் தனி, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் தனி. நீங்க முதல்ல என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல எல்லா டெர்மினாலஜி படிச்சு புரிஞ்சு வந்துட்டு என்ன கேள்வி கேளுங்க. ஏன்னா நீங்க கேட்கிற ஒண்ணு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தவறா போய் அங்க விழும். ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க மறுபடியும் அதை வந்து சரி, ஓகே சார். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து வாங்குறீங்க. ஆ, அத ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்களா? பண்றாங்களே.